ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டிலேருந்து வந்திருக்க ஃபார்மசிஸ்ட் வேகன்சி இப்போ தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலையன்ஸ் ஏர் ஏவியேஷன் லிமிடெட் நியூ டெல்லியிலேருந்து வந்திருக்கு. இது என்றைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்தது. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th August 2024 தான் லாஸ்ட் டேட். மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரே ஒரு வேகன்சி தான். இது எந்த போஸ்ட் கூட அப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் போஸ்ட்டு கூட வந்திருக்கு. ஏஜிஎம்னு ஒரு போஸ்ட்டு. இது வந்து எனி கிராஜுவேட் படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். வித் வந்து 7 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஆர் 5 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக படித்து பாருங்கள் நீங்கள் வந்து அட்மினாக இருந்தீங்கன்னா. அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட் வேகன்சி இது வந்து ஃபுல்லாக நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட்டு தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து டெல்லியில் தான் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து அவங்க போடுறாங்க. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ஃபார்மசிஸ்ட் முடிச்சிருக்கணும், அதாவது பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், 6 டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் வந்து 3 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது எந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவியேஷனில் வேணும். அதாவது ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் மினிமம் வந்து 3 year ஒர்க் பண்ணி இருக்கணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு எம்எஸ் வேர்டு, எக்ஸல்ஸு, அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி தெரியணும். அண்ட் தென் வந்து இதுக்கான ஐ அக்யூரசி, குவாலிட்டி ஒர்க்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது படித்து பாருங்கள், ஃபுல்லாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,516 rupees உங்களுக்கு வந்து பேர் மந்த்துக்கு தராங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் பேசிஸ்லாம் எடுக்கிறாங்க. இது வந்து பர்மனெண்ட் ஜாப் கிடையாது. உங்களை அக்ரிமெண்ட்டில் தான் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு. அண்ட் தென் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க டியூட்டிஸை. அண்ட் தென் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ், அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் ஃபேமிலியோ இல்லை நீங்களோ ஒரு வாட்டி இந்த ஏரோப்ளைனில் வந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து அதர் பெனிஃபிட்ஸ்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிவி, அதாவது உங்கள் பயோடேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அண்ட் தென் ப்ரியர் டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கு உங்கள் சர்டிஃபிகேட்ஸு அது எல்லாமே ஜெராக்ஸ் வச்சு இந்த அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏலியன்ஸ் பர்சனல் டிபார்ட்மெண்ட், அலையன்ஸ் பவன், டொமஸ்டிக் டெர்மினல், ஏர்போர்ட், நியூ டெல்லி, இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். எதுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 16க்குள்ளே நீங்கள் வந்து கம்பல்சரி அனுப்பியே ஆகணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 வந்து உங்களுக்கு வாங்குறாங்க. 1500 எப்படி பண்ணணும்னா, டிமாண்ட் டிராஃப்ட், அதாவது டிடி எடுத்து அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்னென்னலாம் சப்மிட் பண்ணோம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இருக்குது பார்த்தீங்களா, டிமாண்ட் டிராஃப்ட் ஃபார் அமௌண்ட் ஆஃப் 1500 rupees ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து அனுப்பணும். அண்ட் தென் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் காஸ்ட் இல்லை, அவங்களுக்கு வந்து நில் காஸ்ட்டு, வெறும் அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் தராங்க. அதாவது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மட்டும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து டெல்லியில் தான் வைப்பாங்க எப்படி இருந்தாலும் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணிடலாம். அதாவது நீங்கள் இங்கேருந்து காசு கொடுத்து ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க அந்த அமௌண்ட்டை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி, இதுக்கப்புறம் வருமானு டவுட்டு தான், ரேர் கேஸு. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.